அன்றைக்கு சொன்னார், எத்தனை காலம் இந்த கட்சி இருக்க போகிறது? சினிமாக்காரன் நடக்கிற கட்சி, இந்த கட்சி எத்தனை நாள் இருக்கும் என்று கேட்டார். ஆனால் அப்படி கருணாநிதியால் கேட்கப்பட்ட கட்சிதான் 54வது ஆண்டுக்குள் நுழைகிறது. நாம் தான் சாட்சிகள். அழிந்து போய்விடும் என்றான். இந்த கட்சி அழிந்து போகவில்லை, மாறாக கருணாநிதியின் கையிலே இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற அந்த யுத்தத்திலே இந்த கட்சி இன்றைக்கு வரைக்கும் வடம் பிடித்து நின்று கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கட்சி பிறக்காமல் இருந்தால் எத்தனை தூரம் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு முன்னாடி அண்ணங்க சரியா எவ்வளவோ செய்திகளை சொல்லி பேசினாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே இன்றைக்கு கூட நிறைய பேர் கட்சி தொடங்குகிறார்கள். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினார் இல்லையா? அவர் இருந்தபோது அவர் கட்சி தொடங்கினார், தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கினார். தொடங்கிய ஐயா விஜயகாந்த் அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம் சொன்னாரா? இப்பொழுது நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார். அவருடைய பிரச்சார வாகனத்தை பார்க்கிறோம், புரட்சி தலைவர்களுடைய படம் இருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம் என்கிறார். எல்லாரும் இப்படியே சொல்லுகிறார்கள். இடையிலே பல பேர் கட்சி தொடங்கிவிட்டார். ஒருவராவது கருணாநிதி போல் ஆட்சி செய்யும் என்று சொன்னார். சொல்லி இருந்தால் அடுத்த நாள் காலை கட்சி நடத்த முடியுமா? ஒரு கருணாநிதி போதும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதோ முடிவு செய்திருந்தார்கள்.